ஈரோடு மாவட்டம் பவானி வட்டங்க. கவின் கேருக்கு டைரி ஆப்போசிட் நலி பயணம். விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சோலார் டெக்னாலஜிலேருந்து நான் உங்கள் சுரேஷ். இது நம்ம லோக்கல் அந்தியூர்லேயே இன்ஸ்டலேஷன் பண்ண வீடியோ தான். அந்தியூரில் எங்கன்னா பருவச்சி பக்கத்தில் கவின்கேட் டைரி பக்கத்தில் தான். ஒரு நாளைக்கு முன்னாலேயே சைட்டு விசிட் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் வந்து போரில் நல்லா தண்ணி இருக்குது, ஒரு 320 அடிக்கு மேலே வந்து ஓட்ட முடியல அப்படின்னாங்க. சரி, அப்புறம் ஒரு 270 அடிக்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அவருக்கு வந்து தண்ணி நல்லா டெலிவரி அவுட்புட் வரணுன்னாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 HP PMSM மோட்ரு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த PMSM பார்த்திங்கன்னா OMI கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறோம். 5 HPயில் 8 பேனல் போடுற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸ்ட்ரக்சர் என்னென்னா, அவங்களுக்கு EB இல்லை லேண்டில், அதனால் வந்து வீட்டில் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட லேண்டுக்கு நாங்கள் போயிட்டோம். இப்போ லேண்டு இப்போ இந்த வீடியோவில் இப்போ காட்டுறது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய லைன் EB லைன் டிரான்ஸ்மிஷன் லைன் ஓட்டில் போயிட்டுருக்கு. அதனால் அது பக்கத்தில் இருந்து நாங்கள் ஒரு 30 மீட்டர் தள்ளி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கஸ்டமர் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு கேட்டிருந்தார். அதாவது ஆள் உள்ளே போனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 6.5க்கு 1 அடி ஒரு வாட்டை வச்சு நாங்கள் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிக்கிட்டோம். குழியெல்லாம் ஒரு 2 அடி ஆழத்துக்கு எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லைட்டிங் அரெஸ்ட்டு, அதுக்கு தகுந்த குழி வந்து ஒரு 3 அடிக்கு எல்லாம் எடுத்து ஃபிட் பண்ணியாச்சு. நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா PMSMன்னா என்ன, BLDC மோட்டர்னா என்ன, 2 DC மோட்டர் தானே அப்படின்ட்டு பல கொஸ்டின் கேட்குறாங்க. BLDCனா ப்ரஷ்லெஸ் DC மோட்டரு, இதில் வந்து ப்ரஷ்ஷே இருக்காதும்பாங்க. PMSMன்னா பர்மனெண்ட் மேக்னெட் சிங்க்ரனைசேஷன் மோட்டரும்பாங்க. இது வந்து BLDC விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷனாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% இருக்கும். அதாவது ஒரு 100 வாட்ஸ் பவர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் 95% அதை யூஸ் பண்ணி எஃபிஷியன்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு PMSM வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து மோட்ரு வரல, அதனால் அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்புறம் மோட்ரு ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மோட்டர் 2 இன்ச் டெலிவரி நம்ம ரெடியூஸ் பண்ணி 1.5 இன்ச் டெலிவரியில் அவுட்புட் எடுத்துருக்கிறோம். இந்த மோட்ரு வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா மணிக்கு 14,000லேருந்து 17,000 லிட்டர் வரைக்கும் டெலிவரி அவுட்புட் கிடைக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபிட் பண்ண அப்புறம் அந்த வோல்டேஜ் ஆர்ம்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம். ஒன்ஸ் கரெக்டாக தான் ஃபிட் பண்ணியிருக்கிறோமான்னு மோட்டார் ரன் பண்ணி பார்த்தோம். RPM ஒரு 2000 பக்கமாக ஓடிட்டு தான் இருந்துச்சு. மோட்டரோட டோட்டல் RPM பார்த்திங்கன்னா 3000 வரைக்கும் இருக்கும். ஆனால் 2000லேயே நல்லா தண்ணி டெலிவரி அவுட்புட் வந்துச்சு. கஸ்டமரும் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். படிப்படியாக ஆர்ம்ஸு இன்க்ரீஸ் ஆச்சு. RPM பார்த்திங்கன்னா ஒரு 2500 பக்கமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா வெயில் அடிச்சிச்சு. இன்னும் ஒரு 3000 வரும்போது இன்னுமே நல்லா அவுட்புட் கிடைக்கும். ஃபைனலாக நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த அண்ணங்கிட்ட நாங்கள் ரிவ்யூ கேட்டேன். அந்த அண்ணன் ஃபுல் ஹாப்பி. ஈரோடு மாவட்டம் பவானி வட்டங்க. கவின் கேருக்கு டைரி ஆப்போசிட் நலி பயணம். நாங்கள் 400 அடி போர் ஓட்டி எடுத்தேங்க. அப்புறம் இங்கே கரண்ட் வசதி எதுவும் இல்லாததுனால சோலார் போடலான்னு கோல் பண்ணுங்க. அதுதான் அந்தியூரில் இருக்கிற நெஸ்டி கம்பெனியை தொடர்பு பண்ணோம். அது வந்து 300 அடிக்குமே அதுக்குண்டான மோட்ரு, சோலார் பேனலு எல்லாமே OMI நல்லா நீட்டாக கொடுத்துருக்கீங்க. முன்னாடி மானாவரியே பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு போடக்குள்ள ஒரு 3 இன்ச் தண்ணி வரும். 5 மோட்டர்